ஓகே. ஸோ வணக்கம் நேயர்களே. போன தடவை பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்டு பிரசன்னாங்கிறவருக்கு ஒரு வீடியோ போட்டோம், தைப்பூச அன்னைக்கு வீடியோ போட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இனி முக்கியமான பங்குனி உத்திரம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த இது ஆன்மீக ரிலேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. இனி பொதுவாக ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம். நான் முதல்ல எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நம்ம வேளச்சேரிக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் ஒரு ரயில் கனெக்டிவிட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராவல் வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரெக்டாக போகிற நீங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணுன்னா இல்லை நீங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி போகணுன்னா, இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஒரு பீச் போனால் 2 விதமான வழி இருக்குது. ஒன்று நார்மலாக போகிற பீச் வழியாக போய் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அப்படியும் போகலாம். இல்லைன்னா நீங்கள் வேளச்சேரி போய் அந்த பறக்கும் ரயில் வழியாகவே அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் இதில் என்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாகவே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தாம்பரத்துலேருந்து போகிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே இறங்கி பீச்சுக்கு போகலாம். பீச்லேருந்து யாருன்னா இங்கே தாம்பரம் போகணும், இங்கே இறங்கிட்டு அப்படி கூட தாம்பரம் போகலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, இது புதுமையாக இருக்கிற இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு ஒரு லெவலில் இது இருக்குது. ஸோ அவ்வளோதான் நேர்களே, இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த தாம்பரம் கனெக்டிவிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. தாம்பரத்துக்கு முக்கியமாக இந்த இடம் வந்து ரொம்ப பக்கா கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தா சென்ட்ரலுக்கு அடுத்தபடி பார்த்தா இப்போ சென்ட் தாமஸ் மவுண்டோட இது வந்து மிகப்பெரிய ஒரு லெவல் இருக்குது. இன்ஸ்பெக்ட் தாம்பரம் போக ரொம்ப ரொம்ப அருகாமலே இருக்குது. அதாவது ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் பெல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் பெல்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கனெக்டிவிட்டியோட இதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நேர்கள் அவ்வளோ பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் உங்களோட இதில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. மொத்தம் மயிலாப்பூர்லேருந்தே 10 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. மயிலாப்பூர்லேருந்து 10 ரூபா டிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வேறு லெவலில் அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த சைடில் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பறக்கும் முறையில். இப்போ கிவ்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறேன். இதனோட டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இது நேர்கள் வந்து நான் சொல்கிறதோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேறு லெவலான ஃபீலிங் கிடைக்கும்.